ஹாய் மை பேபிஸ் ஃபுட் மெனு இன் அ டே அதான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லியும் தேங்காய் சட்னியும். ராகி இட்லி, அப்புறம் சாதா இட்லி, அப்புறம் மில்லட்ஸ் இட்லி, இந்த மாதிரி ரொட்டேஷனில் நான் மாற்றி மாற்றி செய்வேன். தேங்காய் சட்னி யூஸ்வல் தேங்காய் சட்னி தான், பட் மிளகாய் மட்டும் சேர்க்காம. மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆரஞ்சு தான் கொடுத்தேன். ஆரஞ்சில் அதோட ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். லஞ்சுக்கு ரைஸ், ரசம், அதுக்கப்புறமா சிக்கன். ரசம் பாப்பாக்குன்னு தனியாக வைக்கல, எங்களுக்கு வச்ச ரசத்துலேயே அந்த மேலட்டால தண்ணி மட்டும் எடுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் 1 or 2 ஸ்பூன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் அந்த பைண்டிங் டெக்ஸ்டருக்காக. இதில் வேறு இனிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதே இனிப்பாக தான் இருக்கும். கீ சேர்த்து நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இல்லை சப்பாத்தி வேண்டான்னா கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மாவு டெக்ஸ்டருக்கு பண்ணி தோசை மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம். டின்னருக்கு உளுந்தங்களி தான் பண்ணியிருந்தேன். உளுந்தங்களிக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நானே வீட்டில் செஞ்ச நெய். நானும் ஒரு நியூ மாம் தான், ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை நல்ல விஷயம் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.